ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஃபோட்டோவை கையில் வாங்கின சிவா அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் சிந்து எந்த மாதிரியான வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவாவது புரியுதா சிவா உங்களுக்கு, சிந்து ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட வாழ விருப்பம் இல்லாமல் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வக்கீல் அவங்களும் வந்து சொல்கிறாங்க சிவாவை பார்த்து. இப்போ என்ன பண்ணுறாரு, ஜட்ஜை பார்த்து சில கேள்விகள் வந்து அரவிந்தை கேட்க விரும்புகிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கேட்கறது மூலயமா கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களும். சார் அரவிந்த், உங்களுக்கு சிந்துவை எத்தனை வருஷமாக தெரியும், அவங்கள எத்தனை வருஷமாக காதலிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு சிவா. அதுவாக 5 வருஷமாக நானும் சிந்துவும் ஒருத்தர் நல்லா விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே விரும்பினதுக்கான ஃபோட்டோ ஆதாரம் தான் உங்கள் கையிலே நான் கொடுத்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தும் அப்படியே வந்து தெளிவாக வந்து பேசுகிறாரு. ஓ அப்படிங்களா, ஓகே. நீங்கள் சிந்துவை எங்கே வந்து பார்த்தீங்க, எப்போ முதல் முறையாக வந்து பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்ற கேள்வியும் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் ஏங்க நான் உங்ககிட்ட சொல்லணும், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறதன் பேரில் இங்கேருந்து ஸ்னேகா பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம ஆள் தெளிவாக தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட மைண்ட் வாய்ஸ் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் மிஸ்டர் அரவிந்த், உங்கள் 2 பேருக்குமே இடையில் முக்கியமான ஒரு சம்மந்தப்பட்ட ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சிவா தான். ஸோ அதனால் சிவா கேட்குற கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜும் வந்து சொல்கிறாங்க அரவிந்தை பார்த்து. அதே மாதிரி அரவிந்தும் அங்கே பக்கத்தில் உள்ள கோவிலில் தான் நான் சிந்துவை முதல் முறையாக பார்த்தேன், அன்னிதிலேருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ அப்படியா, சரி சரி. இவ்வளோ இதுவாக பேசுகிறீங்களே, சிந்துவுக்கு என்னென்ன பிடிக்கும், சிந்துவுடைய பிறந்தநாள் தேதியை உங்களால் சொல்ல முடியுமா மிஸ்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க சரி போகிறாரு அரவிந்த். இன்னொரு பக்கம் ஸ்னேகாவுடைய மனசுக்குள்ளேயும் என்ன இந்த சிவா இந்த மாதிரிலாம் வந்து கொஷின் கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவுக்கும் ஒரு பயமாக இருக்குது, ஏன் இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கா சிவா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க. அரவிந்துடைய மனசுக்குள்ளே இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான டேட்டா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவா, இல்லை தப்பாக சொல்கிறீங்க மிஸ்டர் அரவிந்த், நீங்கள் சொன்ன எல்லாமே தவறு. சிந்துவை 5 வருஷமாக காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஆனால் சிந்துவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது கூட பரவாயில்ல, அவங்களுடைய பிறந்த தேதியை கூடவா அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது மிஸ்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாரு அரவிந்த். சார் இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல சார், எப்படி ஞாபகத்தில் இருக்கும், ஏதாவது கொஞ்சம் மறந்து போய் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எத்தனை வருஷம் ஆனால் என்ன மிஸ்டர் அரவிந்த், உயிருக்கு உயிராக காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி மறக்கும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவா வந்து சிந்துவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது மட்டும் இல்லாமல் சிந்துவோட பிறந்த தேதியும் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட சிந்துவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நெகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனோட ஸ்னேகாவும் நிற்க, இவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிட்ருக்கு, எந்தக்காக இந்த மாதிரிலாம் ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து கடிஞ்சு போகிறாங்க. உடனே ஜட்ஜை பார்த்தா சிவா என்ன சொல்கிறாங்க, மேடம் சிந்துவை எனக்கு இத்தனை வருஷமாக தெரியும், சின்னதுலேருந்தே எனக்கு பழக்கம், ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருக்கோம் 2 பேருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தவறான குற்றச்சாட்டை என்னோட மனைவி பேரில் வந்து இவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாரு ஸ்னேகா. என்னாச்சு இவனுக்கு, ஏன் இதை மாதிரி மனைவிலாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க ஸ்னேகா. அப்போ உங்கள் மனைவி சிந்துக்கும் இந்த அரவிந்துக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறீங்களா சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் கேட்க, ஆமாம் மேடம், என் மனைவி சிந்துவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், சிறு வயசுலேருந்தே அவங்களுக்கு இருந்த ஒரே ஆண் நண்பன் வந்து நான் தான் மேடம். அதனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இவன் எப்படி ஒரு பொய்யை சொல்லலான்னு மட்டும் தெரியுது, அவனை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து உண்மையை உளறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாங்க. ஓகே சிவா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்விக்கான பதிலை வந்து சொல்லித்தாகணும், அதை பொறுத்து தான் நான் இந்த முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜும் வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சிவாவும் கேட்க, உங்களுக்கு உங்கள் மனைவி சிந்துவோட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான உங்களுடைய முடிவு என்ன, உங்களோட முடிவை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் இதுக்கான ஒரு நல்ல தீர்ப்பை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜும் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், என்னோட மனைவி கூட எனக்கு சேர்ந்து வாழ முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா எல்லார் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணிக்கு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்ட சிந்துவும் வந்து பயங்கரமாக வந்து நெகிழ்ச்சியாக ரொம்பவே எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க.
டாக்டர் நீ என்னை பற்றி எதையும் மனசில் வச்சுக்காமல் என்னை காப்பாற்றிட்ட டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த அரவிந்த் வாயிலிருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறாங்க, யார் பண்ணது அப்படின்ற உண்மை எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிறார் அரவிந்த். இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.